வணக்கம் மக்களே. சசிகலாவோட அதிரடி, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அச்சம். இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் அரசியல் களம் தினமுமே ஒரு புதிய திருப்பங்களை சந்திச்சுக்கிட்டு தான் வருதுன்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பாஜகவோட பிடியில் அதிமுக இப்போ சிக்கி இருக்கிறதா அரசியல் விமர்சனங்கள் எழுந்திருக்க இந்த நிலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட நெருங்கிய தோழியான சசிகலா அவர்களும் ஓபிஎஸும் சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும்னு சொல்லி பாஜக விரும்புது. பாஜகவோட கண்ணசைவுக்கு ஏற்ப தமிழ்நாட்டையே அடகு வைக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பாஜகவோட சொல் பேச்சு கேட்காம ரொம்ப உறுதியாக இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் எடப்பாடி பழனிசாமியை அரசியல் ரீதியாக வீழ்த்தணும்னு சொல்லி சசிகலா அவர்கள் ஒரு புதிய வியூகம் வகுத்திருக்கிறதா பேசப்படுது. கடந்த சில நாட்களாகவே தன்னோட ஆதரவாளர்களுடன் ஒரு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க சசிகலா அவர்கள். அப்போ கடந்த 2 தேர்தல்கள் போல இந்த முறையும் ஒதுங்கி இருக்காமல் அதிமுகவை மீட்கிற போராட்டத்தில் ஈடுபட போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தோம் கட்சியோட ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்தே வரவில்லை. இதனால் அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர போகிறாங்கன்னே சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வேட்பாளர்களுக்கு எதிராக வேட்பாளர்கள் நிறுத்துவதாக முடிவு செஞ்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் முன்னாள் அமைச்சர் உதயகுமாருக்கு எதிராக சமீபத்தில் அமமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஜீவிதா நாச்சியாரை நிறுத்துகிறாங்க. உசிலம்பட்டியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் ஓபிஎஸோட ஆதரவாளருமான ஐயப்பனை நிறுத்தி ஆதரித்து வேலை செய்கிறது இல்லை தானே அங்கே போய் போட்டியிடுறதுன்னு சொல்லி சசிகலா அவர்கள் முடிவு செஞ்சுருக்கிறதா தெரிய வருது. முறையாக தேர்தல் அறிவிப்பு வந்ததுமே இது தொடர்பான முடிவை சசிகலா அவர்கள் வெளியிடுவார்கள்னு சொல்லி அவங்களோட ஆதரவாளர்கள் தற்போது தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல்களால் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரோட ஆதரவாளர்கள் ரொம்ப அதிர்ச்சியும் அச்சமும் அடைந்துள்ளதா இப்போ இருக்கிற அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. பாஜகவோட கண் அசைவுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டையே அடகு வைக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பாஜகவோட சொல் பேச்சு கேட்காம உறுதியாக இருந்து வந்துட்டுருக்காங்க. இது எதனால் என்பது ஒரு பெரிய கேள்வியாகவே அரசியல் வட்டாரத்தில் இப்போ ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த முடிவு அரசியலில் தேர்தலில் எந்த நிலைமைக்கு அதிமுகவை கொண்டு போகுன்றது சொல்லவே முடியாத சூழ்நிலையில் இருக்குது. மேலும் இந்த தகவல் தான் சசிகலா அவர்களோட அதிரடியான முடிவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்த அச்சம் மற்றும் அவரோட ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து வந்திருக்கு ஒரு அச்சம்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.